அக்கா, என் பையனுக்கு நான் நினைச்ச மாதிரியே பொண்ணு அமைஞ்சிருச்சு. அத்தை மட்டும் வந்துட்டாங்க. சாமானியாவுக்கும் சூர்யாவுக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்தி வச்சிடுவேன். இந்த நேரம் பார்த்து அவங்க என்னன்னா கோயில் கோலன்னு சுத்திட்டு இருக்காங்க. நான் மட்டும் என்னவா, சந்துருக்கும் சாம்க்கும் கல்யாணத்தை நடத்த போறேன். அத்தை வராங்களோ இல்லையோ அத பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிச்சிருவேன். அடடடடே அக்கா, எப்ப பார்த்தாலும் நான் தான் அத்தை கூட சண்டை போடுவேன். அவங்க பேச்ச கேட்கவே மாட்டேன். இப்ப என்னடானா நீங்க எப்படி மாறிட்டீங்க? சும்மா சொல்லக்கூடாது. அந்த ஃப்ராடுகாரி சமந்தா உங்களை நல்லா மயக்கி வச்சிருக்கா. இங்க பாரு ஜெயந்தி, இதோட இப்படி பேசுறதெல்லாம் நிறுத்திக்கும். மறுபடியும் என் மருமகளை பார்த்து ஃப்ராடுகாரி அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்ன அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் பொல்லாதவளாயிடுவேன். மரியாதையா நடந்துக்கும். இத்தனை நாளா நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தி பொய் சொல்லிட்டு தெரிஞ்சவள ஃப்ராடுகாரின்னு சொல்லாம உத்தமின்னு சொல்லி தூக்கி வச்சு கொஞ்சட்டுமா? நீ ஒண்ணே என் மருமகளை கொஞ்சம் வேணாம். அவன் நல்லவன் எனக்கு தெரிஞ்சா போதும். சாம் மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். உன் மருமக லட்சணம் தான் பல்ல காட்டுதே. அந்த சாமானியா தான் பெரிய ஏமாத்துக்காரியா இருக்கா. இப்படி அபாண்டமா பழி போட்டீங்கன்னா உங்க நாக்கே அழுகிடும். யாரு? நான் பழி போடுறேனா? சமைக்கிறேன்னு சொல்லி ஹோட்டல்ல வாங்கி கொடுத்து ஒரு நாள் பூரா எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கா. இதுக்கு பேர் என்ன? அது அன்னைக்கு இப்ப என்னத்துக்கு அப்படி இப்படிங்கிற? பேச முடியல, ஒத்துக்கிறியா? உன் மருமக தான் ஃப்ராடுகாரின்னு. இத பாருங்கக்கா, தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. பாவம், அவ அமெரிக்கா பொண்ணு, சமைக்க தெரியாது, அதனால அப்படி பண்ணிட்டா. இனிமே அந்த மாதிரிலாம் ஒண்ணும் நடக்காது. அவளுக்கு நல்லா சமைக்கிறதுக்கு நான் கத்து கொடுப்பேன். யாரு நீ? அமெரிக்கான்னு அலைஞ்சிட்டு இருந்த. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் அவ ஹோட்டல்ல இருந்து வாங்கி தருவா. நீயும் உன் புள்ளையும் பாய் மூடிட்டு சாப்பிடுங்க. அங்க மட்டும் என்ன வாழுதான். அவளும் அமெரிக்காக்காரின்னு தான் சொல்லிக்கிட்டு திரியறா. அதுவும் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு யாருக்கு தெரியும்? ஆஹா, யாரு ஒரிஜினலே யாரு டூப்ளிகேட்னு போக போக தெரியும். நீங்க எல்லாரும் மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி என் மருமகளை நான் இந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி காட்டுறேன். என் மருமக சாம மாத்தணும்னு எந்த அவசியமும் இல்ல. அவன் நல்லாவே இருக்கா. அக்கா, அவளை நீங்க ரொம்ப நம்புறீங்க. என் அனுபவத்தை சொல்றேன். அந்த சமந்தா உங்களுக்கு ஒரு நாள் வெப்ப ஆப்பு. அப்ப புரியும் நான் சொல்றது. என்ன பத்தி நீ ஒன்னும் கவலையும் பட வேணாம். கண்ணீர் விட்டு அழ வேண்டாம். புரியுதா? ஐயோ அக்கா 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 அக்கா, என்ன தனியா விட்டு போடாதீங்கக்கா, ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா. கைய விடு ஜெயந்தி. என்னாச்சு உனக்கு? அது எனக்கு பயமா இருக்குக்கா. கரண்ட் கட் ஆயிடுச்சுல. அதுக்கு எனக்கு இருட்டுனா பயம். வெளியில தெரிஞ்சா கிண்டல் பண்ணுவாங்கன்னு தான் அப்படியே கெத்தா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த உண்மை என் வீட்டுக்கார தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஓ, இருட்டுன்னா பயமா? என்ன வாய் உனக்கு இருக்கடி கச்சேரி. அக்கா, நான் பேசினது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. கரண்ட் வர வரைக்கும் என் கூடவே இருங்கக்கா. குழந்தை போலவே கெஞ்சுறா. விட்டு அழுதுருவா போல இருக்கே. சரி ஜெயந்தி, நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்கதான் இருப்பேன். நிஜமாதான் சொல்றீங்களாக்கா? ஐயோ, நிஜமாதான் சொல்றேன். முதல்ல கையெடு. இல்லக்கா, பரவாயில்ல. நான் இப்படியே உங்க கைய பிடிச்சிட்டே இருக்கேன்.
இங்க பாருங்க, யாரோ வேணும்னே விளையாடுறீங்கன்னு தெரியும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. காத்தா அதானே பார்த்தேன். நானாவது பயப்படுறதாவது, எங்களுக்கே பயமா? இங்க பாருங்க, இதெல்லாம் சரியில்லை. தைரியமான ஆளா இருந்தா நேருக்கு நேர் வாங்க. இருட்டுனா எனக்கு ஒண்ணு பயம் இல்ல தெரியுமா? ஏய் ஏய், மேடம், அப்புறம் நான் அழுதுருவேன். இங்க யாருமே இல்லையே. யாராவது இருந்தா கூப்பிடலாம். இருட்டு வேற உட்கார முடியாது. எல்லா கேண்டலையும் ஏத்திட்டு எங்கேயாவது ஓரமா நடுவுல உட்காந்துக்குவோம். காலையில முடியற வரைக்கும் இங்கேயும் உட்காந்துக்குவோம். எனக்கு தெரியும் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ தான் பண்ணுவேன்னு. உனக்கு தெரியும்னா அப்புறம் ஏன் பயந்த? யாரு? நான் பயந்தனா?
பயந்தியா? அழுதுருவேன்னு சொன்ன? அழுதுருவேன் நான் சொன்னேன், அழ வச்சிருவேன் தானே சொன்னேன். ஓஹோ, நான் ஒன்னும் பயப்படவே இல்ல, நான் தைரியமா தான் இருந்தேன். அப்படியா? ஆமா. அப்படியே உன் ஹார்ட் பீட் இந்த ஹால் ஃபுல்லா கேக்குது. நல்லா கேட்டு பாரு, அது உன்னோடதுதான். ஆமா ஆமா, அது என்னோட தான். தள்ளு. எவ்வளவு நேரம் தான் இருக்க போறேன்? சாம், 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 என்னாச்சு? என்னாச்சு சாம்? சாம், கண்ணை திறந்து பாரு சாம். சாம், சாம், லீலா, நான் எப்படி? என்ன இது உங்க ரூமான டவுட்டா இருக்கா? டவுட்டே வேண்டாம், இது உங்க ரூம் தான். ஆமா, நேத்து நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல, அது வந்து நான் பேய் இருட்டு, எனக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நேத்து நீங்க பார்த்தது பேய் தான். இந்த வீடு கட்டும்போது 10-15 பேர் இறந்துட்டாங்க. அதுவும் சாப்பிடும்போது அவங்க ஆவி எப்பவுமே இங்கதான் சுத்திட்டு இருக்கும். அதனாலதான் நாங்க இங்க வர்றதுக்கே ரொம்ப பயந்தோம். பூஜையெல்லாம் பண்ணி அந்த பேயை விரட்டணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அது வரல. அந்த ஆவிக்கு பசி எடுத்துச்சோ என்னமோ, அதான் திரும்பவும் வந்துருச்சு. அந்த ஆவிங்களோட பசியை மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது இப்படிதான், கரண்ட கட் பண்ணிட்டு யார் யார் வெளியில சுத்துறாங்களோ அவங்கள கடிச்சு சாப்பிட்டுரும். அதனாலதான் நாங்க யாருமே வெளியில வரல. அது உங்களை கடிச்சு கொதறி. என்ன உங்க ரெண்டு பேருக்கு என்ன பார்த்தா காமெடியா இருக்கா? சாரி சாம், லீலா சும்மா கிண்டல் பண்ணா. உனக்கு தான் இவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் இருட்டுல வெளியே வந்த? எனக்கு ஒன்றும் பயம் இல்ல. அப்ப இதுக்கு பேர் என்னவா? ஓகே சில். எதுக்கு நீ இருட்டுல வெளியே வந்த? வீடு இருட்டா இருந்துச்சு, கரண்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதான்
கேனில் ஏத்திட்டு போலான்னு வந்தேன். இன்வெர்டர்ல கொஞ்சம் ப்ராப்ளம். அதான் நேத்து பவர் ஆஃப் ஆகும்போது இருட்டாயிடுச்சு. இல்லைன்னா இன்வெர்டர் ஆனா இருக்கும். இனிமே இருட்டுல வராத என்ன? லீலா, காஃபி யாருக்கு? சாம்க்குன்னு. குடு. என்ன சூடே இல்ல? போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வா போ. அண்ணே, உங்களுக்கு காஃபி? ஆ, குடுத்தா நல்லதா இருக்கும். சரி சரி. சாம், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு முன்னாடி சாரி சாம். அன்னைக்கு நான் யார் மேலயும் இருக்கிற கோவத்துல உன்னை ரொம்ப திட்டிட்டேன். அன்னைக்கே உன்கிட்ட சாரி கேட்கலாம் தான் வந்தேன். ஆனா நீதான் என் மேல ரொம்ப கோவத்துல இருந்த. அதனாலதான் நான் ஒன்னும் பேசாம போயிட்டேன். ஆக்சுவலா நானும் உன்கிட்ட சாரி கேட்கணும். நேத்து ஏதோ ஒரு இதுல மூஞ்சு பாரு, எப்ப பார்த்தாலும் உருன்னு வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப கூட பாரு, மூஞ்சு உருன்னு தான் வச்சிட்டு இருக்க. அப்பா, சிரிச்சிட்டியா? அப்போ என் மேல கோவம் இல்லைல்ல? என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். என்ன விஷயம்? அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்டர் தான். ஆனா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் வேணும்னா ஒரு ஐடியா சொல்லட்டா? என்ன? உனக்கு என் ஃபேஸ பார்த்து சொல்ல கஷ்டமா இருந்தா திரும்பிக்கிட்டு சொல்லு. யூஆர் கரெக்ட் சாம். உன் ஃபேஸை பார்த்து என்னால் இதை பேச முடியாது. அது வந்து சாம், சொல்லுங்க நடராஜன் சார். என்ன காலையிலேயே ஃபோன் பண்ணிருக்கீங்க? அப்படியா? இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல இருப்பேன். சாரி சாம், கம்பெனில ஒரு சின்ன இஷ்யூ. நான் அப்புறமா பேசுறேன். இவனே என்னைக்காவது ஒரு நாள் தான் பேசுறான். அன்னைக்குன்னு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ்.